ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிகிதா டூரிஸ்ட் vlog. இன்றைக்கி சண்டே. நம்ம வீட்டில் மீன் குழம்பு வச்சுருக்குறோம். இந்த மீன் குழம்புக்கு பேர் ஃபிஷ் மபாஸ். வாங்க இதை எப்படி செய்கிறோன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஒரு 2 தேங்காய் பத்தை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைனாக நல்லா சூப்பராக அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு மண் சட்டி கடாய் எடுத்து அதில் ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம், சின்ன ஸ்பூனில் ஒரு 2 போட்டுக்கோங்க. கடுகு தாளிக்கிறதுக்கு, அந்த வெந்தயமும் கடுகும் அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறதுன்றது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போது அந்த கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. வெந்தயமும் அப்படியே பொன்னிறமாக கொஞ்சம் வரணும். இப்போது அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போடுங்க. நல்லா கட் பண்ண வெங்காயத்தை, பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி, உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கவும். நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் எண்ணெயில். நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அடுத்தது ஒரு 2 பெரிய தக்காளி, அதையும் நல்லா கட் பண்ணி அந்த வெங்காயத்தோடு போட்டு அதையும் கூடவே வதக்கி வைங்க. 2த்தையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ நமக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அந்த உப்பு, அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் உப்பும், இந்த கருவேப்பிலையை நம்ம தாளிக்க போகிறதில்ல, தாளிக்காமல் அப்படியே குழம்புல டைரெக்டாகவே போடுறோம். இது ஒரு வகையான ஃப்ளேவரை கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை, உப்பு, வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லா வந்ததுக்கப்புறம் ஒன்று போல் கூடி வதங்கி வருது. இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூளை கொஞ்சம் போடுறோம். குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். நீங்கள் வேணும்னா மீன் குழம்பு மிளகாத்தூளும் போடலாம். அதை ஒரு வதக்கிட்டு, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை
ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி எடுத்து அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சு இப்போது அதை அந்த குழம்புல சேர்க்குறோம். அந்த புளி தண்ணியை அந்த வெங்காயம் தக்காளி அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போது அந்த மிளகாத்தூள் அந்த புளி தண்ணி வாசனை எல்லாம் ஒன்றா கலந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா கமகமான வாசனை வருது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா புளி தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் சுண்டி வர ஸ்டேஜில் கொஞ்சம் போல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் சில பேர் பூண்டு அப்படியே முழுசாக போடுவாங்க, நம்ம பேஸ்ட்டாக கூட இதை போட்டுக்கலாம். அதுவுமே அப்படியே அந்த குழம்புல கரைஞ்சி வரும்போது தனியாக ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 உரித்து வச்சுருக்கோம். பூண்டும் ஒரு 5-6 பல் பெரிய பூண்டாக இருக்குது, அதுவும் அதில் சேர்க்குறோம். அந்த சின்ன வெங்காயமும் அந்த பூண்டுமே ஒரு நல்ல குழம்புக்கு ஃபேவரை கொடுக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதுவும் அந்த சின்ன வெங்காயமும் அந்த பூண்டும் அந்த குழம்புலையே சேர்ந்து நல்லா வேகுது. அது நல்லா வேகிற டைமில் நம்ம மீனை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த மீனில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். உப்பும் மஞ்சளை போட்டு அந்த மீன் கழுவும்போது அதில் இருக்கிற அந்த கெட்ட தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நல்லா க்ளீன் பண்ண மீனை நம்ம அந்த குழம்புல ஒன்று ஒன்றா எடுத்து சேர்க்குறோம். பாருங்கள், நீங்களே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது. மீன் எடுத்து அந்த சட்டியில் வச்சு அது அப்படியே மீன் வேகிறதுக்கு ஒரு கொதி விடுற மாதிரி வைக்கணும். மீன் இப்போது குழம்புல வெந்து வருது. மீனும் மசாலாலாம் அந்த குழம்புல இறங்கணும். முதலே நம்ம அந்த மீனில் மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுறதுனால நம்ம குழம்புல மஞ்சத்தூள் சேர்க்கலை. நல்லா க்ளீனாக கழுவி எடுத்த மீனை இப்போ குழம்புல போட்டு இது பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டு விழுத இப்போ அந்த குழம்புல கொட்டுறோம். இதை பாருங்கள், இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதுதான் இந்த குழம்புக்கு ஹைலைட்டு. இந்த குழம்புல இந்த அரைச்சி விட்ட தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அரைச்சி விட்ட தேங்காயோட அந்த மீன் அந்த குழம்பு எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் கலந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்குது. அந்த மீனை உடையாத அளவுக்கு எடுத்து நம்ம அந்த குழம்புல அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மண் சட்டியில் செய்யும்போது அதோட வாசனையும் அந்த மண் சட்டியில் பண்ணும்போது அந்த ஆரோக்கியமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களே பாருங்கள், எவ்வளோ இந்த மண் சட்டியில் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குன்ட்டு. பாருங்கள், குழம்பு கொதி வருது. இந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி போடுறோம். ஏன்னா நம்ம அதில் தேங்காய் அரைச்சி விட்டனால நமக்கு காரம் அவ்வளோ இருக்காது. அதனால் கடைசியாக அந்த 4-5 பச்சை மிளகாவை
இப்படி கீறி போட்டால் அதோடைய காரம் அந்த குழம்புல இறங்கும்போது அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இந்த மீன் குழம்பு நல்லா ஒரு கொதி வரும்போது கொத்தமல்லியை தூவி இறக்கணும். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த சூடுலேயே இந்த பச்சை மிளகாவும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த சட்டியில் வச்சுருக்கிற மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நாங்கள் சேர்த்துக்கிறோம். இப்போ அந்த குழம்பு எல்லாம் பிரிஞ்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you.